ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கிற போது காதல் வசப்படுவது ரொம்ப இயல்பானது மாதிரியே கருத்து முரண்பாடு ரொம்ப இயல்பானது. அது அதிகமான வலியை தரத்தான் செய்யும். அது எல்லா சராசரியும் அனுபவமாக்குன்னு கிடையாது. எல்லாருக்குமே அது ஒரு வலி மிகுந்தது. பிரபலங்களா இருக்கிறதுனால அவங்க அந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய அல்லது ஒரு ஊடகத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க வெற்றி படங்கள்ல ஏகப்பட்ட படங்கள்ல அவங்க ஜெயிச்சவங்க. அவங்க இந்த ஊடகங்களின் வழியாக இந்த பேட்டி கொடுக்கறதன் மூலமாக தான் புகழ் அடையணுங்கிற இடத்துல அவங்க கிடையாது. அதை மீறி அவங்க சொல்றாங்கன்னா மன அழுத்தம் தாங்க முடியல. நீங்க ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உண்மை உங்களுக்கு பயங்கரமா தான் இருக்கும். அவங்க வேணும்னே சொல்ல வாய்ப்பு இல்லை. இவ்வளவு நாளா சொல்லாதவங்க ஏன் அதை சொல்றாங்க? ஒரு உண்மையை அவங்கனால சொல்லாம இருக்க முடியல. அதனால இந்த தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆடியன்ஸை ஒரு நாள் பாதிக்காது. இதுக்கு நேரடியா அவர் பேரை சொல்லி பேசி இருந்தா இவ்வளவு பரபரப்பே கிடையாது. ஒருத்த மேல ஒருத்த குற்றச்சாட்டே வைக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம், உன் ரூட்ல நீ போய் என் ரூட்ல நான் போறேன். ஒரு நடிகன் போறான்னா எல்லாத்துக்கும் விசிட்டிங் கார்டு பாக்கெட்ல இருக்கும். நடிகனுக்கு முகம்தான் விசிட்டிங் கார்டு. புகழ் தான் ஒரு மனிதனுக்கு அடையாளம். உன் புகழை நான் கலைச்சிருவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை தான் அது. அதனால உலகத்துல லவ் தான் பெரிய டார்ச்சரே. லவ் பண்றேன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லக்கூடாது. லவ்வே ஒரு டார்ச்சர் தான். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு வாரமா சோசியல் மீடியா ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்ச அனுபமா இஷ்யூ சார். இப்போ அவங்களோட அந்த இஷ்யூக்கு துருவிக்ரம் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. மொழி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார், என்ன நடந்திருக்கு? இது ஒரு திரைப்பட நடிகராக ஒரு வெற்றி பட கதாநாயகனாக வருவதற்கு நடிகர் விக்ரம் எவ்வளவு பெரிய விலை கொடுத்தார். சேதுன்னு ஒரு படம் 1999 இறுதியில டிசம்பர் மாதத்துல வருது. கிட்டத்தட்ட 2000 தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய தாக்கத்தை அவர் உண்டாக்கி. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கமலஹாசனுக்கு அடுத்த நிலையில வைத்து பேசக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான கேரக்டர், கண் தெரியாத கதாபாத்திரம், ரொம்ப ரிஸ்கான கதாபாத்திரங்கள்லாம் அவர் நடித்திருக்கிறார். உடல் எடையை குறைப்பது எல்லாம். அவருடைய மகனை அவர் ஒரு பெரிய கதாநாயகனாக உயர்த்தணும் அப்படிங்கிறக்காக அவர் முயற்சி செய்கிறார். சமீபத்தில் வந்த பைசன் மாபெரும் ஹிட் ஆச்சு. இயக்குனர் பாலாவை வச்சு தான் அவர் முதல் படம் பண்ணி தன்னுடைய மகனை கொண்டு வரணும், தான் எப்படி உருவானமோ அப்படி கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஆனால் ட்ரெண்டு மாறி போச்சு. பாலா வச்சு எடுத்த படங்கிறது சரியா வரலைன்னு அது பாதியில் நிறுத்தப்பட்டு அப்புறம் வேற ஆளுக்கு போய் அந்த படம் விளங்காம போச்சு. அப்போ ஒரு கதாநாயகனாக ஒருவரை உருவாக்குவது என்பது எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா பிரபலமான பெரிய நடிகர்களுக்கு மகனாக பிறந்தவர்கள், பாக்யராஜுக்கு மகனா, பாண்டியராஜனுக்கு மகனா, சத்யராஜுக்கு மகனா, பாரதி ராஜா மகனா, இப்படிலாம் பல பெரிய குடும்பங்களில் பிறந்தவர்கள்ல வெற்றி பெறாதவர்கள் அதிகம், ஜெயித்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. சூர்யா, கார்த்தி மாதிரி ஒரு சிலர், விஜய் மாதிரி ஒரு சிலர் தான் மாபெரும் வெற்றியாளர்களாக வந்திருக்காங்க. அதனால அவரு தொழில் மீது கவனமாக அவரை கொண்டு செல்லணும்னு ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயம் ஒன்று இருக்கு. சினிமாவில் நடிக்கிற போது பழகுகிற போது காதல் வசப்படுவது என்பது ஒரு யதார்த்தமான ஒன்று. ஏன்னா நீங்க அந்த வயதுல தான் ஒவ்வொரு பருவத்துக்குமான ஒரு விஷயம் தான் அது. அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல ஒருத்தனுக்கு காதல் வரலைன்னாதான் சிக்கலானது. அவனை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வருவது என்பது இயல்பானது. இப்ப என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க சராசரியா ஒரு திருமண வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25-26 வயசுல ஒருத்தன் ஒரு பெண்ணை மீட் பண்றேன், ஒரு 20 வயசு பொண்ணை மீட் பண்றேன்னா அது வரைக்கும் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பழக்க வழக்கம், அவங்க லைஃப் ஸ்டைலு, எப்படி அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, கல்வி, ஒன்றை புரிந்து கொள்கிற விஷயம், அவங்களுடைய ரசனை, தனிப்பட்ட தேர்வு எல்லாமே வேற. அதே மாதிரி நீங்க ஒரு 28 வயசு இளைஞனா இருக்கிறவனுக்கு அவனுக்கு தனிப்பட்ட ரசனைகள், வாழ்க்கை முறை எல்லாமே வேற. ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கிற போது காதல் வசப்படுவது ரொம்ப இயல்பானது மாதிரியே கருத்து முரண்பாடு ரொம்ப இயல்பானது. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க காதலும் சரி கருத்து முரண்பாடும் சரி இயல்பானது, ரெண்டுமே இயல்பானது. ஆனா இங்க அனுபமா அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் 2 வருஷம் காதலிச்சேன்,
அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பயங்கரமா வலியை கொடுத்துச்சு. அவர் வந்து சைக்கோத்தனமெல்லாம் அங்க நடந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க சொல்றாங்களே சார். ஆமாங்க, அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, ம். பிரேக்கப் ஆயிருக்கு, வேணான்னு வெளில வந்திருக்காங்க. அது வெளில வர்றதுங்கிறது சிரமமான விஷயம் தானே. சராசரியா ஒரு நட்பா பழகுறவங்ககிட்ட கூட ஒரு முரண்பாடு வந்து நம்ம விலகி போகும்போது மனசுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம நம்பினோமே, இப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோமே, நம்ம நம்பின மாதிரி ஆளா இல்லையே அப்படின்னு ஒரு சாதாரண நட்பிலே இருக்குன்னா, ஆண் பெண் உறவுல வந்து காதல் வசப்படுகிற போது அது அதிகமான வலியை தரத்தான் செய்யும். அது எல்லா சராசரி மனித அனுபவமாக்குன்னு கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து ஒரு வலி மிகுந்தது. பிரபலங்களா இருக்கிறதுனால அவங்க அந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய அல்லது ஒரு ஊடகத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பை அவங்க பெற்றிருக்காங்க. ஓகே சார். இப்போ ஆடியன்ஸ் கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க லவ் பண்றீங்க. அது மட்டும் யாருக்கு தேவை தான் பண்ணீங்க. ஆனா பிரேக்கப்னா மட்டும் எதுக்கு இது வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்து அதுல போய் பேசி எதுக்கு? லவ் மட்டும் நம்ம மறைமுகமா பண்ணிட்டீங்க. பிரேக்கப் பண்ணி எதுக்கு இப்படி வெளிப்படையா சொல்லணும்? அப்படின்னு ஒரு கேள்வி வருது சரி, சார். சொல்லலைன்னா அது அவங்களுடைய ரெட்டிப்பான ஒரு ஒரு ம். அதாவது ஒரு மனிதன்ட்ட ஏன் வந்து சக மனிதன்ட்ட வந்து தான் பிரச்சனையை ஒருத்தன் சொல்றான்னா, அப்படி சொல்வதன் மூலமாக அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். சார் சக மனிதன் சொல்றதுக்கும், எல்லார்ட்டயும் கூப்பிட்டு சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல சார். இப்போ இங்க பார்க்க சில பேர் என்ன சொல்றாங்க, இதுவும் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பப்ளிசிட்டிக்காலாம் கிடையாது. அவங்க இல்ல சில பேர் கேட்கிற கேள்விகள் ஏற்கனவே அது சொல்றேன். வந்து அவங்க வெற்றி படங்கள்ல வந்து ஏகப்பட்ட படங்கள்ல அவங்க ஜெயிச்சவங்க அவங்க. அவங்க இந்த ஊடகங்களின் வழியாக இந்த பேட்டி கொடுக்கறதன் மூலமாக தான் புகழ் அடையணுங்கிற இடத்துல அவங்க கிடையாது. அதை மீறி அவங்க சொல்றாங்கன்னா மன அழுத்தம் தாங்க முடியல. இப்போ நம்ம போய் வந்து பிரார்த்தனை செய்கிறேன், கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணுறான், சர்ச்சுக்கு போகிறேன், இந்த மசூதிக்கு போகிறேன், எல்லாத்துக்கும் போகிறான்ல, கடவுள்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்கிறான்ல, இவனுக்கு நடந்ததெல்லாம் அப்போ கடவுளுக்கு தெரியாதா? தெரியும். எதுக்கு சொல்கிறான் போய்? ஆனா கடவுள் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டார் சார். ஆமாங்க. ஆனா இங்க அப்படி இல்லைங்களே. அதாங்க. அப்போ என்னன்னா, தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்வதன் வழியாக அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இன்னொரு மனிதனுக்கு பாடம். இதுக்கு எதுக்கு அவங்க சொல்றாங்க? இந்த மாதிரி போய் மாட்டிடாத, நான் போய் வந்து ஒரு அவேர்னஸ். அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்கணும். அவங்க வாழ்க்கையில ஒரு சறுக்கல் வருகிறது, ஒரு மன ரீதியான விலகல் வருகிறது, ஒரு சிக்கல் வருது. ஆனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். அதாவது அதாவது நான் காதலிச்சவர் வந்து என்னை வந்து சில படங்கள் நடிக்க கூட விடல, ப்ரொமோஷனுக்கும் விடல. முக்கியமா பர்தா பட ப்ரொமோஷன் போகும்போதெல்லாம் வந்து எங்களை வந்து பீரியட்ஸை பத்தி தப்பாலாம் பேசுறது இப்படிலாம் சொல்றாங்களா சார். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு அதிகமா அங்க இருக்கு. ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன்னா ம். உண்மை வந்து உங்களுக்கு பயங்கரமா தான் இருக்கும். அவங்க வேணும்னே சொல்ல வாய்ப்பு இல்லைல்ல. இவ்வளவு நாளா சொல்லாதவங்க ஏன் அதை சொல்றாங்க? ஒரு உண்மையை வந்து அவங்கனால வந்து சொல்லாம இருக்க முடியல. அது மன அழுத்தமா இருக்கு, அது சொல்றாங்க. அவங்களுக்கு சூசகமா புரியறதுக்காக ரெமோ மாதிரி இருப்பாரு, அந்நியன் மாதிரி இருப்பாரு, மாறிட்டே இருப்பாரு அப்போ. மாறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றது மூலமாக அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பேர் சொல்லாமலே யாரு என்னங்கிற விவரத்தை வந்து ரீச் பண்ணியாச்சு. அது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை பத்திலாம் எந்த வகையிலையுமே துருவிக்ரம் கவலைப்படுறதா தெரியல. ஆனா இப்போ நேத்து ஒரு இன்டர்வியூ அதான் சார், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரிப்ளை பண்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் ரிப்ளை பண்றாங்க. நீங்களும் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்களா சார்? இது மூலம் என்ன சொல்றாரு சார்? அவர் கடந்து போக விரும்புறாரு. ஓகே. யாரையுமே காட்டி கொடுக்கலங்க. நம்மளா புரிந்து கொண்டோமே தவிர யாரையும் காட்டி கொடுக்கல. இது ஒரு அட்ரஸ் இல்லாத தபால் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி தான் 2 பேருமே பேசியிருக்காங்க. அதனால இது சம்பந்தப்பட்டவர்கள் இவங்களைத்தான் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறார். இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிண்ட் மீடியா வந்து கோலோச்சிய காலத்துல 3 எழுத்து நடிகை மீது 4 எழுத்து நடிகருக்கு காதல்னு எழுதுவாங்க. இவன் பூரா குழப்பமாகி கிடப்பான். 3 எழுத்து நடிகை யாரா இருக்கா அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் யாரு பிரபலமா இருக்காங்களோ 3 எழுத்து நடிகை குஷ்பு, நக்குமான்னு அவன் பேரை போட்டு பார்ப்பான், சீட்டு போட்டு பார்ப்பான். இப்போ அது கிடையாது. ரெமோ அந்நியன் சொல்றது மூலமா ரெமோ அந்நியனுடைய வாரிசு அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. இப்படி சொல்றது மூலமாக தனிப்பட்ட இழப்பு தான் அவங்களுக்கு. நாளைக்கு வேறு படங்கள் கமிட் பண்ண வர்றவன் பயப்படுவேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அது இவன் சொல்றாரு சார். அது நான் சினிமா துறையில வரும்போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா விமர்சனங்கள் வரதான் செய்யும். எனக்கு தெரியும். அது வந்து எனக்கு தனிப்பட்ட பாதிக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பாதிக்காது. இன்னொன்று சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு சார். ஒரு மெச்சூரிட்டி நம்ம பேசுற மாதிரி இருக்கு. மேல தப்பு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து இருட்டுல கட்டி பிடிச்சா சினிமாக்காரன் வந்து வெளிச்சத்துல கட்டி பிடிக்கிறான். உலகத்துக்கு வந்து தன்னை வந்து ஒரு காட்சி பொருளாக ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க கண்ணீரோ அவங்க துயரமோ துக்கமோ எல்லாமே வெளிப்படையான பொது வாழ்க்கை மாதிரி தான். ஒரு நடிகரை பத்தி பேசுற மாதிரி தான் தலைவரை பத்தி பேசுறோம். அதனால அவங்க வெளிப்படையாக இதை தெரிவிக்கிறாங்க. இப்படி வெளிப்படையா தெரிவிப்பதன் மூலமாக எந்த பயனுமே இல்லையே. பிரேக்கப் ஆனதை வந்து சேர போறாங்களா?
கிடையாதுல. அதுதான் சார் கேட்க, பிரேக்கப் ஆனது எதுக்கு இது இன்டர்வியூல சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்களா, ஒரு மன அழுத்தத்தை வந்து போக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னு. கேள்வியும் அதான் சார். பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகே, அது உங்களுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அதை வந்து வெளியே இன்டர்வியூல சொல்றதுக்கால என்ன கிடைக்க போகுது? யூடியூபுக்கு தேனி கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடைக்காது. இல்ல. அது 2 விஷயம் இருக்கு. லைம் லைட்ல வந்து ஒரு பேசு பொருளா மாறுறது இருக்குல்ல, இந்த மாதிரி செய்திகள் மூலமாக ஒரு நடிகையை நினைவு கூறுவது, ஒரு நடிகனை பத்தி நம்ம பேசுறதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு விளம்பரம் வேண்டுமானால் அதுல ஆதாயம் இருக்கலாமே தவிர பர்சனல் ஆதாயம் கிடையாது. ஆனா இது மூலமா வந்து துருவிக்ரம் அவங்களோட கேரியர் வந்து இவங்க கெடுக்க பாக்குறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகார்த்திகேயனை பத்தினா மிக மோசமான விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி படங்களை ஒரு வெற்றி பெற்றார், பெரிய பரபரப்புக்குரியதா மாறிச்சு. மக்கள் என்ன நினைக்கிறான்னா, எந்த சினிமா நடிகர்கிட்டையும் அவன் ஒழுக்கத்தையோ நேர்மையோலாம் எதிர்பார்க்கல, என்டர்டைன்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குறான். நல்லா டான்ஸ் ஆடுறாரா, நல்லா பாட்டு பாடுறாரா, நல்லா நடிக்கிறாரா, நல்ல கதையில நடிக்கிறாரா, இப்படிதான் நடிகனை பார்ப்பான், நடிகை அப்படிதான் பார்ப்பான். அதனால இந்த 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 தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆடியன்ஸை ஒரு நாளும் பாதிக்காது. இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி சார். அனுபமா அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் மறைமுகமாக தான் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. துருவிக்ரம் அவர்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து இவங்க சொன்ன ரிப்ளைக்கு வந்து இவங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஆனா மக்களே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து அவங்கள பத்தி தான் சொல்றாங்க, அவங்க முழுக்க முழுக்க இவரை பத்தி தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, எப்படி? அது சொல்லப்பட்ட விஷயத்தை விட ம். சொல்லப்படாத விஷயம் ரொம்ப அதிகமாக புரியும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 1000 ரூபா கைமாத்து வேணும்னு கேட்குறான், கடன் வேணும்னு கேட்குறான்னு வச்சுங்க, அவன் நேரடியாக போய் ஒரு 1000 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்க மாட்டான். அவன் ரொம்ப உரிமையாக பழகுறவங்க கேட்கலாம், பெரும்பாலானவங்க கேட்க மாட்டான். ஒரு 10,000 ரூபா கடை வாங்கணும், ஒரு 1000 ரூபா கடை வாங்கினா கூட அவன் பல கதையை பேசுகிறான். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, போன இன்டர்வியூவில் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க, உங்கள் சட்டை சூப்பராக இருக்குது, ஏன் உங்களையெல்லாம் இப்போ அதிகமாக பார்க்க முடியல. அப்போ இவன் வந்து சொல்ல வர்ற விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டான். கடைசியாக தான் என்ன பண்ணுவான், சாரி மறந்துட்டேன், எனக்கு ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது, 10ஆம் தேதி ஒரு பணம் வருது, நீங்கள் ஒரு 10,000 ரூபா தர முடியுமான்னு கேட்பான். அப்போ அவன் இவ்வளவு பேசுனது அதோட எண்டு தான். அப்போ சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றா இருக்கும்போது சொல்லப்படாத விஷயம் அதிகமாக இருக்குல்ல. ஆனால் அது புரியுதா புரியலையா எல்லாருக்கும்? உலகம் முழுக்கவே புரியுது. நேரடியாக அவர் பேரை சொல்லி பேசியிருந்தா இவ்வளோ பரபரப்பே கிடையாது. ஒருத்த மேலே ஒருத்த குற்றச்சாட்டே வைக்கல. ஏன்னா 2 பேருமே எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம், உன் ரூட்டில் நீ போய் என் ரூட்டில் நான் போகிறேன் அப்படின்னு விலகி போகிற ஒரு இடம் தான் அது. ஏன் சொல்கிறாங்கன்னா மனசு கேட்கல சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அவங்க வந்து அனுபவம் வந்து மனசு அவர்கிட்ட போய் சொன்னாலும் உங்க பரவாயில்ல, அவங்க தான் வந்து நிச்சயதார்த்த வேறுக்கெல்லாம் போயிருக்கு, நாங்க நிப்பாட்டிட்டோம். இப்போ மனசு கேட்கல அப்படின்னா சம்மந்தப்பட்ட சொன்னா கூட சரி, அது ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். ஆனா அதுக்காக இப்படி வெளியே வந்து சொல்றது சரியா? ஒன்னும் நான் துருவிக்ரமா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அது எதுக்குன்னா, உன்னை பத்திய ரகசியத்தை நான் ஊருக்கு சொல்லிடுவேங்கிறது மிரட்டல் தான். மிரட்டல் தான் அது, வேற என்ன அது? நீ வந்து எல்லா ஆட்டமும் போட்டு நீ வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து லவ் பண்றான் அப்படி இப்படின்னு நீ சுத்திட்டு கழட்டி விட்டேன்னா, நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் சொல்லிடுவேன்னா, ஒரு நடிகனுக்கு புகழ் தான் அவனுடைய முதல் அடையாளம். ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, ஒரு பொது இடத்துக்கு போறீங்க, ஒரு நடிகனுக்கான பெரிய அடையாளம் என்ன? பெரும் கோடீஸ்வரனா இருப்பான், பல 100 கோடிக்கு அதிபதியா இருப்பான், ஃப்ளைட்ல போவான், அவன் யாருக்குமே தெரியாது. ஒரு நடிகன் போறான்னா எல்லாத்துக்கும் விசிட்டிங் கார்டு பாக்கெட்ல இருக்கும், நடிகனுக்கு முகம்தான் விசிட்டிங் கார்டு. புகழ் தான் ஒரு மனிதனுக்கு அடையாளம். உன் புகழை நான் கலைச்சிருவேன், உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை தான் அது. ஓகே சார், நீங்க எச்சரிக்கைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க விக்ரம் அவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கே வந்தாரு, அதே மாதிரி தன் மகனையும் மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்றது, இப்போ சினிமா எல்லா இடத்துலயும் வந்து இந்த பிரேக்கப் இந்த காதெல்லாம் இருக்குதா சரி, ஆனா சினிமா துறையில வந்து அதிகமா இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல இருக்கிறதா இருக்கட்டும், நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போறதா இருக்கும், நடிகைக்கு சொல்லுவாங்க இங்க ஒரு வந்து என்ன காதலிச்சேன் ஏமாத்திட்டான்னு, இந்த மாதிரி விஷயம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சினிமாத்துல அதிகமா இருக்கு சார், இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவோட மகனை இப்படி பண்றது சரியா? இப்போ விக்ரம் அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? எல்லாருமே அடிப்படையில் மனிதர்கள் தாங்க. ஆமா, எமோஷனல்னு வரும்போது நீங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஸ்டேட்டஸா இருக்கிறவங்க சாதாரணமானவங்க எல்லாத்துக்குமே அவனுடைய வாழ்க்கையினுடைய எமோஷனல்னு வரும்போது அவன் சராசரி மனிதனோட மோசமாக தான் நடந்துக்குருவான். சினிமாவில் இருக்கிறதுனால இதை பேசுகிறோம். இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் 2 பேரும் பழகுறாங்க, லவ் பண்ணுறாங்க, லிவின்ல இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோமா? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தில் இருக்கிறதுனால, புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அது பேசு பொருளாக மாறுது.
ஆனா எந்த துறையா தப்பு தானே சார்? எது காதல்னு ஒரு பேர்ல வந்து ஏமாத்தி போறதாகட்டும், பொதுவா நான் கேட்கிறேன், எந்த துறையா இருந்தாலும் தவறு அதுங்க தான். சரி தப்புலாம் வந்து ம். வாழ்க்கையினுடைய நடைமுறையில பொருத்தம் இல்லாது. எது சரி எது தப்பு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து 18 வயசுல ஒரு பையன் வந்து ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவான், ட்ரெயினில் ஏறுவான். ஓடி போய் ஏறலாமா அப்படின்னு ஒரு 40 வயசால் கேட்பான். அவன் 17 வயசுல அப்படி தான் ஓடி போயிருப்பான். ஒவ்வொரு ஏஜுக்கும் வேற வேற நியாயங்கள் இருக்கு. அதனால அந்த வயசுல அப்படிதான் ப்ளே பாயா இருப்பான் கொஞ்ச நாள். அப்புறம் அவனே திருமணம் ஆகி அவனுக்கு பெண் குழந்தையெல்லாம் பிறந்த முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளை எவனா லவ் பண்ணிடுவானு பதட்டமா இருப்பான். இது மனித இயல்பு அது. ஆனா இது சினிமா துறை நடக்கும்போது அதிகம் பேசப்படுது. சினிமா துறைன்னு இல்லைங்க, ம். எல்லா துறையிலையும் நிகழுதுங்க. சினிமா துறை வந்து வெளிச்சம் போட்டு காட்டப்படுதுங்க, அவ்வளவுதாங்க. சினிமா துறையில் நிகழுதுலாம் சொல்லாதீங்க. ஆண் பெண் எங்கேயெல்லாம் இருக்கிறாங்களோ இது நடக்குது. அங்கு பூராமே இந்த சிக்கல் இருக்கு. ஒரு கொத்தனார் இருந்தா சித்தாள் மேல வந்து ஒரு லைட்டா ஒரு வந்து நோங்குறாப்புல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து இருக்கு எல்லா இடத்துலையும். டாக்டர் நர்ஸு மேல காதலா இருக்காப்புலன்னு பஞ்சாயத்து இருக்கு. எல்லா இடத்துலையுமே ஆண் பெண் உறவு சார்ந்த சிக்கல்கள் இல்லாத இடமே கிடையாது. சினிமால தான் இருக்குன்னு சொல்றது நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு சினிமா கலைஞர்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு காரணமா அதை பேசுறோம். நம்ம ஒரு கதாநாயகி பாடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ ஒருத்தி பாடுறான்னு நம்ம நினைக்கிறது இல்ல, நமக்காக பாடுகிறாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆடியன்ஸ். சரி, நிறைவான ஒரு கேள்வி சார். அதை மீண்டும் அதே கேள்வி கேட்குறாங்க சார். என்னன்னா இப்போ விக்ரம் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஆனா ஒரு மகன் வந்து இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அனுபமா அவங்க சொல்லும் போதே இவர் இந்த அளவுக்கு கொடூரமானவரா துருவ் விக்ரம் அவர்கள்? அவங்க சொல்ல அவர் வந்து ரொம்ப டாக்ஸியா நடந்துப்பாரு, ரொம்ப ஒரு சைக்கோ மேல நடந்துப்பாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு பயம் வருது துருவ் விக்ரம் மேல. அப்பா அவரோட அப்பா விக்ரம் அவர்கள் மனநிலை எப்படி சார் இருக்கும்? நம்ம பையன் வந்து இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு. அவருடைய கடந்த காலத்துல அவர் எப்படி இருந்தாருங்கிறது அவருக்கு ஞாபகம் வரும், அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம சேர்ந்தாரு. பண்ற தப்பு எல்லாருமே அப்படித்தாங்க இருப்பாங்க. என்னங்க இப்ப நான் வந்து எனக்கு நடுத்தர வயதை நான் கடந்திருக்கேன். இப்ப இருக்கிற மாதிரி தான் நான் அப்ப இருப்பேன்னு சொன்னா அது வேடிக்கையா இருக்கு. சார், அதுக்கு அந்நியன் அளவுக்குலாம் இருக்காங்க, சைக்கோத்தனமாலாம் பண்றாரு இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காதலிக்கும் போது அதிகமாக புகழ்வதும், ம். காதல் பிரேக்கப் ஆனப்ப ரொம்ப மோசமா திட்டுறதுங்கிறது இயற்கை. பொண்டாட்டி எதுங்க புருஷனை திட்டுறா? தன்னோட உலகம் கோபத்தை ஆட்ட முழுக்க- காட்டுறது. தன்னோட கோபத்தை ஆட்ட அது காட்டுறது. கிடையாதுங்க. அதிகமான எதிர்பார்ப்பு, அதிகமான கோபம். அதிகமா காதலிச்சேன்னா அதிகமா திட்டுவாங்க. இது ஆண் பெண் உறவுல எல்லா இடத்துலயும் நடக்கிற சிக்கல். அதனாலதான் ஆண்களா பெண்களான்னு பட்டிமன்றம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கூட இங்க துருவ் விக்ரம் வந்து நீங்க சொல்றீங்க யார் அதிகமா காதலிச்சாங்களோ அவங்க தான் இவன் திட்டுவாங்க அப்படின்னு. அப்போ துருவ் விக்ரம் அவர் வந்து இது வரைக்கும் வாயை திறக்கல. அப்போ அவர் யார் பொய்யா டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? யார் சார்? ஓவரா லவ் பண்றவங்க தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவன் பார்த்தேன் அவன் பார்க்க கூடாது, நீ ஓரமா ஒளிஞ்சிருக்கணும், இப்படிலாம் யாரு பேசுவா? அவன் காதலிக்கிறவன் தான் பேசுவான். நீ எக்கேடு கேட்டா என்ன அப்படிங்கிற கேட்க மாட்டான். சரி. தலைக்கு தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னா கேட்க மாட்டான். ரொம்ப லவ் பண்ணான்னா அவன்கிட்ட என்ன சிரிச்சு பேசுற, அவன் என்ன உன்கிட்ட கை கொடுக்குறான், நீ சும்மா வணக்கம் சொல்ல மாட்டியா, அவனுக்கு எதுக்கு நீ ஃபோன் நம்பர் கொடுத்த, அவன் என்ன வாட்ஸ்அப் காலில் வர்றான், இப்படிலாம் யார் சொல்லுவா? அதிகமா காதலிச்சங்க லவ் சொல்லுவாங்க பண்றவன் சொல்லுவான். அதனால உலகத்துல லவ் தான் பெரிய டார்ச்சரே. லவ் பண்றவன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லக்கூடாது. லவ்வே ஒரு டார்ச்சர் தான். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்